மாறி மாறி இந்த போட்டோ பிரச்சாரம் பண்றதுனால யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இதனால கெயின் ஆகுறது அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கா இல்லது திமுகவுக்கா இல்ல ரெண்டையும் தாண்டி இந்த இதான் அரசியல், திராவிட இயக்கங்களுடைய அரசியல் இதுதான் அப்படின்னு பாஜக அந்த லாபத்தை அடிச்சுட்டு போகுமா? அதாவது அவங்க ரெண்டு பேரும் போடுற கணக்கு தப்பு. அதுக்கு நான் விளக்கம் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முன்ன ஒன்று சொல்லணும். இப்போது செங்கலை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இந்த செங்கல் இந்த 11 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எடப்பாடி காலத்தில் வந்தது உண்மைதான். மதுரை மருத்துவமனை மதுரையில் இப்போ இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. பணம் ஃபண்டிங் யாரெல்லாம் போடணும், மாநில அரசு எவ்வளோ போடணும், மத்திய அரசு எவ்வளோ போடணும்னு இருக்குது. அந்த ஃபண்டிங் அவங்க போட்டாங்களா? மாநில அரசு போடாத அந்த ஃபண்டுனால தான் நிக்குதுன்னு சொல்லுங்க. மந்த்லி அதாவது மத்திய அரசு இவ்வளோ போடணும், மாநில அரசு இவ்வளோ போடணும்னு இருக்குது, ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ இவங்க எங்கள்கிட்ட பணம் எங்க போடுச்சு சார்? போடல இவங்க இல்ல. ஜப்பான் போட்டாலும் ஜப்பான் முதலீடு பண்ணாலும் இங்க இனிஷியல் பேமெண்ட்டுக்கு 2 பேரும் பண்ணணும், 2 பேரும் பே பண்ணணும். நீங்க செக் பண்ணி பாருங்க, அது இருக்கு. நான் மாநில அரசு எங்கேயுமே தர மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லலையே. எங்கள்ட்ட மத்திய அரசுடைய திட்டங்களை 60-40 கொடுக்குறோம். நம்ம எங்கள்ட்ட பணம் இல்ல, நீங்க அங்க கொடுத்தீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னு பேசுறாங்களே தவிர எங்கள்ட்ட அந்த அது உள்ள போய் பேச மாட்டேன்றாங்க. அதுக்கு எஸ்பிஆர்எஸ் ஃபண்டுல 1000 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒரு மாநிலத்துக்கும் மழை பெஞ்சா என்ன, பெய கட்டி என்ன, புயல் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன, நிலநடுக்க வந்தா என்ன, வல்லகட்டி என்ன, எந்த இயற்கை சீற்றமும் அந்த மாநில அரசில் நடைபெறவில்லை என்றாலும் அந்த 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்காங்களா? அந்த மழைக்கு கொடுத்தாங்களா? மார்ச்சில் உள்ள பணத்தை மார்ச்சில் உள்ள பணம் எஸ்பிஆர்எஸ் ஃபண்ட்ஸ் இப்ப ரிலீஸ் பண்றாங்க, கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கேட்கிறேன், நாங்கள் அதிகமான வரி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டி கட்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு மருத்துவமனை கட்டுவதில் ஒரே நிமிஷம், இதுக்கு மத்திய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை ஐயா சொன்னார்ல, மாநில அரசு இத்தனை கோடி ரூபா தரணும்னு சொல்லுங்க ஐயா. இன்னையிலேருந்து 30 நாள்ல நாங்க பணத்தை கொடுத்துறோம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டுவீங்களா? கொடுத்த மறுநாளே வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்த மார்ஜின் மணியை இவங்க அதுக்கு இருக்க ரேஷியோ பணத்தை எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்ல, எங்க நாங்க கடன் வாங்குறோம். இல்ல சார், அது நம்ம இன்னும் தெளிவுபடுத்தல. மத்திய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்கணும். இதுதான் பிரச்சனைனா அது நம்ம தெளிவா சொல்லலாம். இதுதான் பிரச்சனை. நான் எல்லா செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அது எல்லாம் இதான் பிரச்சனை, அது அடிப்படை பிரச்சனை. அதான் அது யார் 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. பாஜக தரப்பில் வர்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் சொல்லியிருப்பாங்க. அது சொல்ல நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் யார்ட்ட வேணால் இனிமே வரல நீங்கள் கேளுங்க. இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. இதுக்கு 2 பேருக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு வந்துடக்கூடாது, அதே சமயத்தில் டிஎம்கேவும் வந்துடக்கூடாது. 2 பேருமே அவன் குற்றம் சாட்டுவாங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கள்ள உறவு வச்சுருக்காருன்னு இவர் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து பாஜகவோட கள்ள உறவு வைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு மொத்தமா டார்கெட் வந்து பிஜேபி தானே. பிஜேபி இவங்க 2 பேரும் பங்காளி. அதாவது பிஜேபியோட வச்சிருக்கிற உறவை தான் அது மறைமுக உறவு. ஏன்னா 2021 தேர்தலில் சொன்னதையே இன்னைக்கும் சொல்றாருன்னா வேற காரணம் இல்லை அவருக்கு. வேற இன்னும் அதே எத்தனையோ காரணம் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது. எதுக்கு? இந்த 5 ஆண்டு ப்ராக்ரஸ் என்ன, இந்த மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி. இப்போது போன வருஷம் கொடுத்த வாக்குறுதி, ஆட்டோ வாங்குறவங்களுக்கு ரொம்ப 10,000 இனாமாக கொடுப்போன்னு அறிவித்தாங்க. கொடுத்தாங்களா? இல்லை. வீட்டு வரி, சொத்து வரியை நாங்கள் குறைக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் 3 மடங்கு ஏற்றிருக்காங்க. சொத்து வரிக்காக நிறைய பேர் வீட்டை வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் அது ஒரு நீங்கள் கிராமங்களில் நீங்கள் 15 லட்சம் உலக வங்கி இப்போ உலகத்திலேருந்து ஏற்றுட்டு சுவிட்சர்லாந்து. ஆக சொத்து வரியை கட்ட முடியாமல் இப்போ கொரோனா வந்ததில் நிறைய பேர் இப்போ மவுண்ட் ரோட்லலாம் நிறைய ஆஃபீஸ் காலியாக இருந்தது. அவங்க ஒன்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றல. பெண்களுக்கு மறுபடியும் செங்கலை காட்டுறாரு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அதே சமயத்தில் நான் ஒழுங்கான பிரச்சாரத்தை பண்ணுறது பாஜக பண்ணிகிட்டு இருக்கு. என்ன செஞ்சோம் 2014 2024 வரைக்கும் என்ன செய்திருக்கோன்னு சொல்லி புக்லெட்டாக போட்டு திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையோட எல்லா இடத்துக்கும் நூக்கன் கார்னர் அது விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேக்கு மட்டும் 45,000 கோடி இங்க தமிழ்நாட்டுக்கு சார். அதே போல மெட்ரோ ரயில் சேவை 73. ஏப்ரல் 1ஆம் தேதி 70 ரூபாயா இருந்தது 105 ரூபாயா ஏத்திய புண்ணியவாளா சார்? என்னது பெட்ரோலா? இல்ல சுங்கவரி. நீங்க டோல்ல சரி, அது சொல்றேன். அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். என்ன விளக்கம்? மற்ற ரயில்வே திட்டம், மற்ற ரயில்வே திட்டத்துக்கு 34,000 கோடி. அதே போல வந்தே பாரத் ரயில் 4 ரயில் தமிழ்நாட்டுக்கு. அதேபோல் மின் அணுத்துறையில் 100 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இராணுவ தளவாட உற்பத்தி 1000 கோடி ரூபா தமிழ்நாட்டில்.
11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ளது. ஏழைகளுக்கான கிசான் சம்மான் திட்டப்படி வருஷம் 6000 ரூபாய் வீதம் 46,46,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் மூலம் இதெல்லாம் வந்து குழாய் வழி மொத்தமா குடிநீர் இந்தியா வழங்கல் முழுமைக்குமான 86 மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள். இந்தியா முழுமைக்குமான மத்திய அரசின் திட்டங்கள். சிலது ஸ்டாலின் என்ன கேக்குறாரு அப்படின்னா, முதல்வர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தது நான் இப்ப சொன்னது பாஜக? தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நான் திட்டம் எத்தனை தானே. முறை முதல்ல. கேட்டாலும் மோடி அவர்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க என்ன திட்டங்கள் இருக்கு முத்ரா அப்படிங்கிறது. திட்டத்துல மோடியை இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியை விட குமார் சார் பெரியவர் தான் சொல்றாருல. முத்ரா இல்ல திட்டத்துல எந்த திட்டமும் இல்லாமையும் இருக்காது. முத்ரா அதை திட்டத்துல மூடி மறைக்கிறதுக்கான வேலையும் இங்க நடக்கும். முத்ரா ஸ்டிக்கர் ஒட்டுற திட்டத்துல வேலையும் அதையும் முத்ரா நம்ம திட்டத்துல அதிகப்படியா பலனடைஞ்சது தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க. பல முறை பேசியிருக்கோம். அவ்வளவு ஏன்னா 50,000 10 லட்சம் வரைக்கும் செக்யூரிட்டி இல்லாத லோன் கொடுக்காங்க. அது நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது நம்ம மறக்கக்கூடாது. அதுபோல் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு இந்த தேர்தலில் வந்தாங்கன்னா இன்னும் அதை டபுளாக கொடுக்கறதாக ஒரு சரி சரி. இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த போட்டோ பிரச்சாரம்னு மாறி மாறி இவங்க பண்ணிக்கிறாங்கல்ல. இப்ப திமுக உதயநிதி அவர்கள் காட்டும்போது அது அதிமுகவுக்கு பலவீனமாகவும், இபிஎஸ் அவர்கள் காட்டும்போது திமுகவுக்கு பலவீனமாகவும் மாறுமா? இதுதான் இவங்களுடைய ஆட்சி அப்படின்னு மாறுமா? இது வந்து பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் லாபத்தை கொடுக்கும்னு நான் கேட்கிறேன். இவர் செங்கலை காட்டுறாரு. அதுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி செங்கலை காட்டி அது பார்லிமெண்ட்டில் போய் காட்டுன்னு அவர் சொன்னதுக்கு அவருக்கு பதில் என்ன கொடுக்குறாருன்னா, நான் செங்கலை காட்டுறேன், அவர் பல்ல காட்டுறாருன்னு அவர் சொல்கிறார். இந்த ரெண்டு பேரும் பிரச்சாரமும் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பல மடங்கு இந்த வார்த்தை பிரயோகங்கள் இந்த இதை காமிச்சு பேசுறது அவங்களுக்கு இருக்கிற இமேஜை தான் குறைக்குமே தவிர பிஜேபிக்கு இதனால இமேஜ் வளரும்ன்றது தான் என்னுடைய கருத்து. சார் நிறைவு கருத்து. அதாவது ஒரு நிமிஷம். அதிமுகவும் திமுகவும் பாஜகவை ஆரம்ப காலத்திலிருந்தே பழித்து சொல்வது, பயந்து நடுங்கி பாஜக எங்கே வந்துருமோ அது மேலே ஒரு பழியை சுமத்தணுங்கிறதுக்காகவே ரெண்டு பேரும் நான் சொன்னது போல் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு சொல்கிற பொய் பித்தலாட்டம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற பித்தலாட்டம். இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சு